6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு. வரலாறு என்றால் என்ன? சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. வணிகம், வேட்டையாடுதல், ஓவியம் வரைதல், விலங்குகளை வளர்த்தல். விடை வேட்டையாடுதல். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டு. கூற்று: பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர். காரணம்: குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த பொழுது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினார். விடை கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகம், புதைப்பொருள் படிமங்கள், கற்கருவிகள், எலும்புகள். விடை அருங்காட்சியகங்கள். தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம். கற்கருவிகள்: பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள், செப்புத் தகடுகள். ஒரு வரலாற்று ஆதாரம்: பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் தவறான இணை பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. நாய் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஆகையால் இது தவறு. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதற்காக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டன. இதில் வேறுபட்ட ஒன்று பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன என்பது. கொடிட்டு எடுத்து நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோகர் சின்னத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்புத் தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். கட்டக வினாக்கள். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள். வண்ண மை கொண்டு ஓவியம் வரைந்தார்கள். இன்று என்னை உடைத்து வீடுகள், சாலைகள் அமைக்கின்றனர். நான் யார்? விடை பாறைகள். போ ஆ மு இதன் விரிவாக்கம் என்ன? பொது ஆண்டுக்கு முன். கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை கல்வெட்டியல். ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. நாணயங்கள், கல்வெட்டுக்கள். ஹிஸ்டோரியா எனும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்? விசாரித்து கற்றல். நாணயங்களை ஆராயும் துறை நாணயவியல். இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. சமயம் சார்ந்த இலக்கியங்கள், சமயம் சாரா இலக்கியங்கள். ஓ ஆ இதன் விரிவாக்கம் என்ன? பொது ஆண்டுக்கு. நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன். நானின்றி உலகம் இல்லை. நான் யார்? விடை ஆசிரியர்.